வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா நடத்திய அந்த அதிரடி தாக்குதல், குறிப்பாக மே 10ஆம் தேதி விடிய காலையிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி வரைக்கும் இந்திய விமானப்படை தாக்கிய ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க தாக்குதலில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, கிரானா ஹில்ஸ், பாகிஸ்தானோட அணு ஆயுதங்களோட கிடங்கு இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸை இந்தியா தாக்குச்சா இல்லையா? இந்திய அரசாங்கம் அஃபிஷியலாக இது வரைக்கும் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதற்கான பதில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லலை. அதே மாதிரி விமானப்படை அதிகாரிகள் சூசகமான முறையில் சொன்னாங்க, சில பேர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் வீடியோஸ் இருந்துச்சு. இதை நான் பல நூற்றுக்கணக்கான மேடைகளில் பார்த்து பேசியிருக்கேன், நம்ம ஒரு சேனல்லையுமே போட்டிருக்கோம். பட் எல்லாத்துக்குமே அந்த துறை ரீதியான எக்ஸ்பர்ட்ஸ் அதை பற்றி ஒரு கமெண்ட் சொல்லி அதுக்கான ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது அதுக்கான கிரெடிபிலிட்டி அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ உலகத்தோடைய ஒரு ரெப்யூட்டட் ஏவியேஷன் ஹிஸ்டோரியன், இந்த அதாவது விமானங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் டாம் கூப்பர் அவர்கள் சமீபத்தில் என்டிடிவியோட ஷிவ் அரூருக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இந்த இடத்துல அவர் சொல்கிறது, கிளியர் ப்ரூஃப் டு ஷோ கிரானா ஹில்ஸ் ஹஸ் பீன் ஹிட். இந்தியா பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்களை தாக்குச்சு அப்படின்றதுக்கான தெளிவான எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சொல்லும் பொழுது இப்போது அவருடைய கான்டெக்ட், அந்த வீடியோவுடைய கீ கான்டெக்ட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மே 7ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மேலே துல்லிய தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க, பிரம்மாஸ் மற்றும் ஸ்கால்ப் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல்ஸை பயன்படுத்தி. இது 9 பயங்கரவாத முகாம்களை தாக்குச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இதை விமானப்படை அடுத்த ஏர் பேட்டில் இதை எஸ்கலேட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானிய விமானங்கள் இந்தியாவை நோக்கி வந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பதிலுக்கு பாகிஸ்தானுடைய இடங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை வடக்கு பாகிஸ்தானில் ஆரம்பித்து, அதாவது பிஓகேல ஆரம்பித்து கிட்டத்தட்ட கராச்சி வரைக்குமான எல்லா இடங்களையும் இந்தியா ஒரே நேரத்தில் தாக்குனது. அவங்க தலைநகரத்தை தாக்குனது இதே மாதிரி முறை தான். பலுச்சிஸ்தானை மட்டும் இந்தியா தாக்கலை. அது எதுக்காகன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கூப்பர் அவர்கள் சொல்கிறது, கிளியர் ப்ரூஃபு, அதாவது சர்கோதா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சர்கோதாக்கு அருகில் இருக்கக்கூடிய கிரானா ஹில்ஸில் இந்தியா தாக்குனது ஒரு கிளியர் ப்ரூஃப் இருக்குது. சேட்டலைட் இமேஜரி இருக்குது. அந்த சேட்டலைட் இமேஜரியாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோஷனுடைய பேட்டர்ன் என்னன்னு தெரியுது. வெடித்து சிதறின அந்த சிதறல், அந்த பில்டிங்கோடைய சிதறல் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதே மாதிரி செகண்டரி பிளாஸ்ட், அதாவது ஒரு குண்டு சேமிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் போய் குண்டு வச்சு தாக்குனீங்கன்னா, நீங்கள் அனுப்பிச்ச குண்டு இல்லை ஒரு அனுப்பிச்ச ஏவுகணை வெடிக்கும் பொழுது அது பிரைமரி சவுண்டை கொடுக்கும், பிரைமரி பிளாஸ்ட் கொடுக்கும். அதன் பிறகு அதால் தீப்பற்றப்பட்ட அந்த வெப்பத்தில் வெடிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சேமிக்க வைக்கப்பட்ட குண்டு அப்படின்றது செகண்டரி பிளாஸ்ட். ஸோ அதுவுமே உறுதியாக இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக அந்த மலைக்குள்ளே இவங்க ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பியாண்ட் டவுட். இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறார். டவுட் இருக்குது அப்படின்றத, அதாவது பியாண்ட் டவுட் இதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத அவர் உறுதிப்பட சொல்கிறார். அதே மாதிரி அதுக்கான எவிடன்சஸையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டனலோட என்ட்ரியில் 2லிருந்து 3 முறை இந்தியா தாக்கியிருக்கின்ற, நம்ம இது வரைக்கும் தாக்குனது ஒரு முறைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் டாம் கூப்பர் அவர்கள் இதோட எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னன்னா, 1 முறை 2 முறை இல்லை, கிட்டத்தட்ட 2லிருந்து 3 முறை இதை நம்ம தாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ட்ரியில் போய் தாக்கினதுனால அந்த கீழே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பாகிஸ்தானால் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு துல்லியமாக யோசித்து ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒரு தாக்குதலை இந்தியா செஞ்சுருக்காங்கன்ட்டு. இப்போ அணு ஆயுதங்களை தாக்கி அழிக்கிறது அப்படின்றது வேற, அந்த எஸ்கலேஷனுக்கு இந்தியா போல. ஆனால் நம்ம அந்த அணு ஆயுதத்தோட கிடங்கோட என்ட்ரியில் போய், அந்த நுழைவாயிலில் போய் தாக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னா இந்தியா மேலே அணு ஆயுதத்தை ஏவ முடியாது. ஸோ அப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்தியாவுடைய மெர்சியில் இருக்கீங்க. அதன் பிறகு தான் இந்த முட்டாள்கள் 12 மணிக்கு காலில் விழுந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த அனாலிசிஸோடைய பேக்கப், அந்த எவிடன்சஸையும் அவர் தெளிவாக காமிச்சிருக்காரு. இதில் அவருடைய அந்த சேட்டலைட் இமேஜரி, அங்கே விழுந்த அந்த பெரிய குழி, அந்த புகை மண்டலத்தோடைய தன்மை மற்றும் அது செதறி இருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளுடைய அந்த கான்கிரீட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிளியர் கட்டாக கிரானா ஹில்ஸோட நியூக்ளியர் டெப்போவை இந்தியா தாக்கியிருக்கு அப்படின்றது தான். ஏன்னா 1970கள் 80களில் பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை நடத்தது இதே மலைக்கு அருகில் தான். ஸோ அங்கே பியாண்ட் டவுட்
அங்கே அணு ஆயுதம் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இதை விட மீறி எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி இந்தியாவுடைய விமானப்படையோடைய ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்றத ரொம்ப, ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் துல்லிய தாக்குதல் நமக்கு எங்கே தாக்கணும்னு நினச்சோமோ, எந்த நேரத்தில் எந்த இடத்துல தாக்கணும்னு நினச்சோமோ அந்த இடத்துல வந்து ஒரு பிசுறு தட்டாமல் 101% அக்யூரஸியில் நம்ம தாக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பதில் தாக்குதல் அப்படின்னு நடத்தும் பொழுது ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட்னு சொல்லி அவங்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ரேடார்கள், அவங்களுடைய விமானத்தளங்கள், அவங்களுடைய விமானங்கள் மற்றும் அவங்களுடைய ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்ட் இது எல்லாத்தையுமே இந்தியாவால் தாக்கி அழிக்க முடிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு அவங்களுடைய F-16 ரக விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை சாப் எரிக்கைன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அவாக்ஸ் ரக விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக இருக்கட்டும், கிளியர் கட்டாக இவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவால் எப்போ வேணாலும் குருடாக்க முடியும் அப்படின்றது தான். அதே மாதிரி பாகிஸ்தான் வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு அவுட்டேட்டட் சிஸ்டம், இது வந்து நவீன காலத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய லெவலில் அவங்க பொருளாதாரத்துக்கான தாக்கத்தை கொடுத்துருக்கு. ஒரு நாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரஃபாக ஒரு $20 பில்லியன் செலவு பண்ணக்கூடிய, ஜிடிபியில் செலவு பண்ணக்கூடிய பாதுகாப்பு பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஒரு $15 பில்லியன் அளவுக்கான தாக்கத்தை ஜஸ்ட் ஒரு 2 நாளில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டால் வந்து இயங்கவே முடியாது, சண்டையும் போட முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டிசிசிவ் வின். அதனால் இது நாள் வரை இந்தியா ஜெயிச்சுதா இல்லை இந்தியா இது பண்ணுச்சு அந்த மாதிரி பேட்டிலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் எக்ஸ்பர்ட்ஸோடது. தெளிவாக இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக் ப்ரெசிஷன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப துல்லியமாக இந்தியா தன்னோட டேர்ம்ஸில் தான் இந்த போரை ஆரம்பித்தாங்க, வெற்றி பெற்ற பிறகு இதை முடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் எஸ்கலேஷனுக்கு போகாமல், அதே மாதிரி கிரானா ஹில்ஸில் அந்த நுழைவாயிலில் தாக்கி நீ அடுத்தது ஏதாவது பண்ண அப்படின்னா உங்கள்கிட்ட அணு ஆயுதங்களே இருக்காது, எதை வச்சு நீ இந்தியாட்ட மிரட்டிட்டு இருக்கியோ அந்த அணு ஆயுதங்களே உங்கள்கிட்ட இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேலிப்ரேட்டடாக சாஃப்டாக ஒரு வலிமையாக இருக்கிறவன் ஒரு ரவுடி பையில கூப்பிட்டு 2 அறை அரைஞ்சு அடுத்தது உன் காதை கிழிஞ்சு போயிடும் அப்படின்ற அளவுக்கான ஒரு மெசேஜை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட், விமானத்தளங்கள் எல்லாமே சென்சிட்டிவ் ஸ்டேட்டு, அணு ஆயுதங்களுடைய பேஸ் எல்லாமே சென்சிட்டிவ். அந்த இடத்துல இந்தியாவால் எப்போ வேணாலும் தாக்க முடியும் அப்படின்ற போது ஃப்யூச்சரில் உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதுக்கான மெசேஜும் இந்தியா வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய எவிடன்ஸ் சோர்சஸ், அதாவது எதெல்லாம் அவர் சோர்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சயின்டிஸ்டோடைய புல்லட்டின்ஸ், அதாவது அணு விஞ்ஞானிகள், அணுசக்தி விஞ்ஞானிகளுடைய அந்த கூட்டமைப்போட ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸு, அந்த எக்ஸ்ப்ளோஷன் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே கிளியர் கட்டாக ஒரு அணு ஆயுதத்தை வச்சுருக்கக்கூடிய நாட்டு வச்சுருக்கக்கூடிய இடத்துல நடத்திய தாக்குதல் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஃபோட டினையல், இந்திய விமானப்படை என்ன சொன்னாங்கன்னா பிளாசிபிள் டினையபிலிட்டி, எதிரி நம்மகிட்ட இனிமேல் வரக்கூடாது, வம்பு பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தணும், அதை வந்து அவர் நிராகரிக்கிறார். இது வந்து பாசிபிள் எஸ்கலேஷன் கிடையாது, இட் கான் பி கிளியரர். அண்டர் கிரவுண்ட் பிளாஸ்ட்டை இந்தியா செஞ்சுருக்கிறாங்க, அவங்கள போய் தாக்குனதில்ல, தெளிவான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது தற்காப்பு நடவடிக்கைன்னு சொல்லி விமானப்படை சொல்கிறத ஒத்துக்க முடியாது, இது ஒரு பயங்கரமான அஃபென்சிவான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பரோடைய இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது இந்த குறிப்பிட்ட இந்தியாவுடைய போர் அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது தெற்கு ஆசியாவில் டைனமிக்ஸை மிகப்பெரிய லெவலில் மாற்றுது. இந்தியாவுடைய சுப்பீரியர் டெக்னாலஜி அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் அவங்களுக்கு வந்து இந்த டைனமிக்ஸே கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு. இனிமேல் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நிகராக பேசுகிறதே தவறு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இப்போ பாகிஸ்தான் கிட்ட ரஃபா ஒரு 170 அணு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்ற ரிப்போர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புளூட்டோனியம் ரக அணுகுண்டுகள், அதாவது 5லேருந்து 40 கிலோடன் எடையுள்ள தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அணுகுண்டுகளும் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட டெலிவரி சிஸ்டம்ன்றது F-16 மற்றும் JF-17, பேலஸ்டிக் ரக மிசைல், ஷைன் மிசைல்ஸு, பாபர் மற்றும் ராட் க்ரூயிஸ் ரக மிசைல். இதில் சப்மரீன் லான்ச்டு அப்படின்னா அந்த பாபர் 3 அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வரலை. பட் இப்போ விஷயம் என்னென்னா F-16 இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்குது, JF-17 இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்குது, அவங்களுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகளையும் இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்குது, ப்ளஸ் அவங்க வச்சுருந்த அணு ஆயுதத்தையும் நம்ம தாக்கியிருக்கோம். ஸோ அப்போ இனிமே வரக்கூடிய காலங்களில் இந்த அணு ஆயுதத்தை வச்சு தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயமுறுத்தல்லாம் இனிமேல் பாச்சா பலிக்காது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா
இது ஒரு கிரிட்டிக்கல் நியூக்ளியர் பேஸ் 1983 ஆரம்பித்து 70களில் ஆரம்பித்து 90 வரைக்கும். இப்போ இந்த இடத்துல ஐஏஇயோடைய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி அத்தாரிட்டியோடைய அந்த சர்வதேச அமைப்பு இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கே ரேடியேஷன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்து ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோடைய பேஸ் தான் இது, அமெரிக்கர்களுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இவங்க வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஜிவாதிகள் கையிலையோ இல்லை வேற ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கிட்டோ போயிடக்கூடாதுன்ற அளவுக்கு தான் அமெரிக்காவுக்கு அவங்க மேலே அக்கறையே தவிர இந்த ஆயுதங்களை வச்சு அமெரிக்கா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அமெரிக்காவுக்கு தேவையான ஆயுதங்கள் அவங்ககிட்டே இருக்குது. ஸோ இப்போது உடனடியாக இவங்க வந்து சீஸ்ஃபயர் கேட்டு மண்டிட்டு பிச்சை எடுத்தது எதுக்குன்னு இப்போ புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைனா அந்த டைமில் பேசும்போது இந்தியாவுடைய தாக்குதல் அப்படின்றது ரிக்ரெட்டபிள், இது வந்து கவலைக்குரியது, வருத்தத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய விமானம் JF-17 பற்றிலாம் ரஃபேல் கில்லர்லாம் சொல்லி பெரிய பில்டப்லாம் கொடுத்தாங்க. அது ஒன்றுமே நடக்கலை. ஸோ இப்போது பாகிஸ்தானுடைய மிலிட்ரி பேசஸில் குறிப்பாக அவங்களுடைய அணு ஆயுதங்கள் எங்கே இருக்குது? சர்கோதா, கிரானா ஹில்ஸ் இந்தியா ஏற்கனவே அதை தாக்கியிருக்கிறோம். அடுத்தது கான் ரிசர்ச் லெபரேட்டரிஸ் கவுதா பஞ்சாபில் இருக்குது, அதுவும் நம்மளோட ரேஞ்சில் தான் இருக்குது. குஷாப் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் அதுவும் பஞ்சாபில் இருக்குது. சகாய் ஹில்ஸ் பலுச்சிஸ்தான் 1998 இங்கே தான் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. அதோட ரேஞ்சுமே நம்மளோட மிசைல் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. சஷ்மா பஞ்சாப், தேரா காசி கான் பஞ்சாப், இதுதான் இந்த யுரேனியம் மைன் பண்ணக்கூடிய இடம். இந்த எல்லா இடத்தையுமே இந்தியாவோட விமானப்படையால் எந்த நேரத்தில் வேணாலும் தாக்க முடியும் அப்படின்னு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இவங்க இந்த கேப்பை எப்படி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் சைனாவுக்கு இதில் மிக கவலை அளிக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய அடிப்படை அப்படின்றது அவங்க வச்சுருக்கக்கூடிய HQ-9. இப்போ அந்த சிஸ்டம் பாகிஸ்தானில் ஃபெயில் ஆகும் பொழுது அதை இயக்கியது பின்னிருந்து சைனா தான். ஸோ அப்போ இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸுமே ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவோட எல்லையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1500-1700 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஷிங்ஜியாங் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மிசைல் சைட்ஸு சைலோஸையும் இந்தியா நினச்சா தாக்க முடியும். அதால் அவங்க தடுக்க முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வந்து எழுது. இந்தியா இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த தைரியமும் இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது. மூணாவது, இந்த இடத்துல இந்தியா தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு சீனா தன்னோட ஏவுகளை ஏவும் போது இதே பாபர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து வாங்கி பச்சை பையன் அடித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சைனாக்குமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைலமா அப்படின்றது உருவாகியிருக்கு. இது எதை நோக்கி போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.